Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 7 integralsல miscellaneous exerciseல question number 6 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா integral 5x by x plus 1 into x square plus 9 dx. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம 5x by x plus 1 into x square plus 9 இருக்கா. ஸோ இதை வந்து a by x plus 1 plus bx plus c by x square plus 9. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. டோட்டலா வந்து இன்டகிரல்ஸ் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் கன்சாலிடேட் பண்ணி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிய வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே அந்த சம்ல என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மொத்தமா இன்டெகிரல்ஸ் சாப்டருக்கு அதை வந்து நான் டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றேன். நான் அந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றேன். பட் ஆனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் பார்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிசி வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எப்படி எடுத்துப்போம், 5x by x plus 1 into x square plus 9 வந்து வரும் ஈக்குவல் டு, இது வந்து நான் என்ன பண்றேன், எல்சிஎம் வந்து எடுக்க போறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா x plus 1 வரும், x square plus 9 வரும். இங்க வந்து a into x square plus 9 வரும் பிளஸ் bx plus c into x plus 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5x is equal to a into x square plus 9 இருக்கு பிளஸ் bx plus c வந்து இருக்கு into x plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ டினாமினேட்டர்லாம் வந்து கேன்சல் பண்ணியாச்சா. ஸோ இப்போ வந்து ஏபிசி வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஏன்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணும் போது இந்த பார்ட் 0 ஆயிடும், நம்மளுக்கு ஏ வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ 5 into -1 வந்துடும், ஏ into -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9 வரும் பிளஸ் பி into -1 பிளஸ் சி, இது வந்து 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் டேர்ம் வில் பிகம் 0 அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, -1 ஹோல் ஸ்கொயர் 1 ஆயிடும், 1 plus 9 is 10 அண்ட் 5 into -1 -5 வந்து நம்மளுக்கு வரும் அண்ட் a into 10 வந்து இருக்கும். a is equal to -5 by 10, 1 time 2 times. ஸோ a ஓட வேல்யூ இஸ் -1 by 2 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நான் என்ன போடுறேன்னா புட் x is equal to 0 வந்து யூஸ் பண்றேன். ஸோ இங்க வந்து 5 into 0 ஆயிடும் அண்ட் a into 0 பிளஸ் 9 வந்து வரும் பிளஸ் b into 0 ஆயிடும் பிளஸ் c வரும் 0 பிளஸ் 1. ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் 0, ஸோ இங்க 9a வரும் பிளஸ் இங்க வந்து b 0 ஆயிடும் அண்ட் c மட்டும் தான் இருக்கும், c into 1 is c. ஸோ 9a plus c is equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு a ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியும், என்ன தெரியும், -1 by 2. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ 9 into -1 by 2 is equal to c. அப்போ -9 by 2 is equal to c வரும், இந்த பிளஸ் இங்கேயும் பிளஸ். ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ c is equal to 9 by 2. ஸோ இப்போ ஏ வேல்யூவும் கிடைச்சிருச்சு, எனக்கு சி வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து எடுத்துக்கிறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இங்க வந்து என்ன ஆகும், பி இன்டூ 1 வந்துடும் அண்ட் இங்கேயும் வந்து 1 plus 1 வந்து 2 ஆயிடும். ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும் அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஈக்குவேஷன் வருதோ அதுல ஏ இருந்ததுன்னா ஏவோட வேல்யூ, சி இருந்தா சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி we will find பி. ஸோ இப்போ புட் x is equal to
1 வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ 5 into 1 equal to a into 1 square plus 9 is 10 வந்துரும் plus b into 1 plus c வரும். இங்க வந்து 2 வந்துரும். 1 plus 1 is 2. So 5 equal to 10a plus இங்க வந்து b plus c is into 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ இங்கே சால்வ் பண்ணிக்கிறேன். So 5 is equal to 10 into a வந்து என்னது -1/2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் plus 2b plus 2c வந்து இருக்கு. c ஓட வேல்யூ என்னது 9/2. So substitute 5 is equal to 2 1 time இது 2 5 times -5 வந்துரும் plus 2b plus 2 into 9/2 வரும். 2 2 cancel ஆயிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 5 minus 9. ஸோ 2 2 கேன்சல் ஆயிடும். நம்ம -5 plus 9 வந்து நம்மளுக்கு இருக்கும். 5 is equal to -5 plus 9 plus 2b வந்து வரும். ஸோ it will be 4. ஸோ 4 plus 2b is equal to 5 வந்து வரும். 4 இந்த பக்கம் எடுத்துட்டு போறா 1 equal to 2b and b is equal to 1/2. ஸோ a ஓட வேல்யூ -1/2, c வந்து 9/2, b வந்து 1/2 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5x by x plus 1 into x square plus 9 வரும் equal to -1/2. a ஓட வேல்யூ in place of a நான் வந்து -1/2 யூஸ் பண்றேன் plus x plus 1 plus 1/2 x வரும் plus 9/2 வரும் by x square plus 9. ஸோ இது எப்படி எழுதலாம், -1/2 into x plus 1 வரும் plus x by 2 into x square plus 9 வரும் plus 9/2 into x square plus 9. இந்த fraction term எல்லாமே கீழே வந்துரும்ல, இப்படி எடுத்துட்டு வரும். ஸோ அதாவது ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா எழுதிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் 5x by x plus 1 into x square plus 9 dx. இதை வந்து நான் எப்படி எழுதுறேன், இன்டகிரல் இதை அப்படியே எழுதிக்கலாம். -1/2 x plus 1 plus x by 2 into x square plus 9 plus 9/2 x square plus 9 the whole thing into dx னு வந்து வரும். இது வந்து i1, இது i2, இது i3 வந்து நான் எடுத்துக்கிறேன். So I will be equal to i1, i2, i3. i1 first solve பண்ணிக்கிறேன். So i1 equal to என்ன இருக்கு, -1/2 into x plus 1 dx வரும். So it will be -1/2 வெளியில வந்துரும், 1/x plus 1 dx இருக்கு. So அப்ப எப்படி எழுதலாம், -1/2 log modulus of x plus 1 plus c வந்து எனக்கு வரும். c1 போட்டுக்கிறேன் i1க்கு, ஏன்னா அடுத்தடுத்தது c1 வேல்யூஸ் எல்லாம் c வேல்யூஸ் வரும்ல, அதனால i2 சால்வ் பண்றேன். இன்டகிரல் x by 2 into x square plus 9 dx வந்து வரும், which is equal to 1/2 integral x dx வரும், x square plus 9 வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்றேன். புட் x square plus 9 is equal to tன்னு எடுத்துக்கிறேன். இந்த x square எப்படி நான் எடுக்கிறேன், இங்க மேல x dx இருக்கு, மேல x dx வந்தாவே, அதாவது நியூமரேட்டர்ல x dx வந்தாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா x square plus 9 இந்த மேல வந்து நியூமரேட்டர்ல x into dx வந்திருக்கா. ஸோ இந்த ஃபார்ம் வந்தாவே x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x வந்துடும். ஸோ அப்போ வந்து அதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ 2x plus 0 வந்துடும், dt by dx வந்து வரும். ஸோ 2x into dx is equal to dt and x into dx is equal to dt by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/2 integral dt வந்துரும், ஏற்கனவே 1/2 இருக்கு, திருப்பியுமே வந்து into 2, இந்த 2 வந்து வெளியில வந்துருது.
by x square plus 9 வந்து t வந்து நான் போட்டுக்கிறேன். It will be equal to 1 by 4 log modulus of t plus c 2 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 by 4 வந்துடும். log modulus of t வந்து என்னது x square plus 9 வரும் plus c2 வரும். ஸோ நெக்ஸ்ட் I3 வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ I3 வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு இன்டெக்ரல் 9 by 2 x square plus 9 dx வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 9 by 2 வெளியில எடுத்துடுறேன். இன்டெக்ரல் dx by x square plus 9 வந்து 3 square அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இது வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் 1 by x square plus a square dx ஃபார்ம்ல இருக்கு. 1 by a tan inverse of x by a plus c வந்து வரும். ஸோ இப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இங்க a இருக்கிற இடத்துல இருக்கு 3 இருக்கு. ஸோ அப்போ 9 by 2 வந்துடும் அண்ட் 1 by 3 tan inverse of x இருக்கிற இடத்துல x தான் இருக்கு by 3 plus c 3 வந்து போடுறோம். இந்த 3யும் கேன்சல் 9ம் கேன்சல் ஆகி 3 வந்துடும். ஸோ 3 by 2 tan inverse of x by 3 plus c3. இப்போ I வந்து எழுதிக்கலாம். I is equal to I1 I2 plus I3. ஸோ I1க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு minus 1 by 2 log modulus x plus 1 plus c1. நெக்ஸ்ட் பிளஸ் I2 வந்து 1 by 4 log modulus x square plus 9 plus c2 plus 3 by 2 tan inverse of x by 3 plus c3. ஸோ இந்த c1 c2 c3 இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம் ஒன்னா எழுதிக்கிறோம். இது எல்லாமே என்னது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இந்த c1 c2 c3. ஸோ இதெல்லாம் மொத்தமா சேர்த்து cனே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ minus 1 by 2 log modulus of x1 x plus 1 plus 1 by 4 log modulus of x square plus 9 plus 3 by 2 tan inverse of x by 3 plus c1 c2 c3க்கு சீன் போட்டுக்கிறேன். இங்க வந்து நீங்க x square plus 1க்கு மாடுலஸ் போடாம வெறும் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கூட வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து x ஸ்கொயர் பாசிட்டிவ் தெரியும் 9ம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் டேர்ம் தான் வரும். அதனால லாக் இருக்கும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரணும் அப்படின்றதுக்கு தான் லாக் மாடுலஸ் வந்து யூஸ் பண்றோம். இங்க பாசிட்டிவ் தான் வருது அப்படின்றதுனால நம்ம வெறும் பிராக்கெட் கூட வந்து போட்டுக்கலாம். மாடுலஸ் போடணும்னு நெசசரி இல்லை. உங்களுக்கு புக் ஆன்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து 6th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் sin x by sin of x minus a into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நியூமரேட்டர்லயும் சைன் இருக்கு அண்ட் டினாமினேட்டர்லயும் சைன் இருக்கு. ஸோ எதை வந்து நம்ம டீன்னு வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா x minus a-வை டீன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ புட் x minus a is equal to t அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும் மைனஸ் ஏ வரும் ஈக்குவல் டு dt பை dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் sin x by sin of a minus x. 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் sin x by sin of x minus a dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து லெட் this is equal to I அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். and put x minus a is equal to t அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா இங்க நியூமரேட்டர்ல சைன் இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்லயும் சைன் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து சைனை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அப்போ வந்து x minus a தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும் மைனஸ் 0 ஆயிடும் dt பை dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ dx is equal to dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ x வந்து x minus a tனா அப்போ x is equal to என்ன வரும் t plus aன்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இங்க மேல வந்து x இருக்கு. ஸோ அப்போ xோட பிளேஸ்ல t plus a அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இன்டெக்ரல் sin xக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் t plus a by sin t into dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. sin a plus b ஃபார்ம்ல இருக்கு. sin a plus b equal to
sin A cos B plus cos A sin B. ஸோ இப்போ அதே ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்க போறோம். இங்க A இருக்கிற இடத்துல Tயும் B இருக்கிற இடத்துல Aவும் வந்து இருக்கு. ஸோ அப்போ sin T into cos A plus cos T into sin A வந்து வரும் by sin T dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ sin T into cos A by sin T dt வந்துரும் plus integral cos T into sin A by sin T dt. sin T வந்து கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்டெக்ரல் cos A dt தான் வந்து இருக்கும். பிளஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க sin T இருக்கு, இங்க sin A இருக்கு. கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்க A இருக்கு, இங்க T இருக்கு ஆங்கிளா. ஸோ அப்ப என்ன பண்ணோம், இது ரெண்டும் வந்து Tன்னு வந்து நம்மளுக்கு. ஸோ அப்ப இதை சேர்த்து எழுதினோம்னா என்ன வரும், cos by sin is cot. ஸோ cot T into sin A dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து this is constant. ஸோ வெளியில எடுத்துடலாம். cos A இன்டெக்ரல் என்ன இருக்கு dt பிளஸ் sin A வை வெளியில எடுத்துடலாம். இன்டெக்ரல் cot T into dt அப்படின்னு வந்து வரும். cos A into T plus sin A into cot T வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus sin T plus C வந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக் வந்தாவே மாடுலஸ் வந்துடும். இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஏன் வந்து இது வெளியில எடுத்திருக்கோம் அப்படின்னா சைன் ஏ காஸ் ஏ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ், அதனாலதான் வந்து அதெல்லாம் வெளியில எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டி இருக்கிற பிளேஸ்ல நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ போடுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ காஸ் ஏ பிளஸ் sin A into log modulus sin x minus A. ஸோ இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காஸ் ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் இன்டூ காஸ் ஏ வந்துடும், மைனஸ் ஏ காஸ் ஏ வரும், பிளஸ் sin A இன்டூ லாக் மாடுலஸ் ஆஃப் sin எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் சி வந்து வரும். அதாவது C1 வச்சுக்கோங்க, C1 வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இது வந்து பார்த்தோம்னா இங்க இது வந்து ஃபுல்லுமே கான்ஸ்டன்ட். இங்க வந்து இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட் கிடையாது, இது மட்டும் தான் கான்ஸ்டன்ட். அதாவது இப்போ நம்மளுக்கு வரும்ல 2 log x plus 1 அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுல வந்து எக்ஸ் வந்து இதுல வந்து எக்ஸ் வேரியபிள் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் பார்த்தா இது ஃபுல்லுமே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை சி கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ லாக் மாடுலஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் இங்க பிளஸ் வேண்டாம், மைனஸ் ஏ காஸ் ஏ பிளஸ் C1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இந்த பார்ட்டை வந்து அப்படியே நான் வந்து சீன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுவும் கான்ஸ்டன்ட் தானே, இதுவும் கான்ஸ்டன்ட், அப்படியே வந்து நான் இந்த சீன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சைன் ஏ லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் எக்ஸ் காஸ் ஏ பிளஸ் சி. இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 7th கொஸ்டின். 7th கொஸ்டின்ல நம்ம இன்னொரு மெத்தட்ல வந்து 7th கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் பண்ணியிருப்பேன், இப்போ 2வது மெத்தட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மெத்தட்ல வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் எக்ஸ் இருக்குல்ல அது கூட வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ஏ வந்து பண்றேன். அதாவது ஆட் அண்ட் சப்ராக்ட் ஏ அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ இன்டகிரல் சைன் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து வந்துடும் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ்னு வந்து எனக்கு வரும். இங்க கீழே எக்ஸ் மைனஸ் ஏ தானே இருக்கு. ஸோ இன்டகிரல் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ எடுத்துக்கிறேன் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படியே, பிளஸ் சைன் ஏ பை இங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுத வேண்டாம், இதுக்கு அப்படியே வந்து நம்ம ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா சைன் எக்ஸ் மைனஸ் ஏ வரட்டும்
பிளஸ் ஏ வந்து நம்மளுக்கு வரும் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ டிஎக்ஸ். இது வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போறோம். என்ன ஐடென்டிட்டினா இது வந்து சைன் ஏ பிளஸ் பி அந்த ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்றோம். இல்லாட்டினா சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம். sin x into cos y plus cos x into sin y இந்த ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்றேன். இங்க x நம்ம வந்து x மைனஸ் ஏவை எடுத்துக்கிறோம், ஏவை வந்து yன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணும் போது sin x மைனஸ் ஏ வந்துடும் இன்டூ காஸ் ஏ வரும் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ வரும் sin ஏ வந்து வரும் பை sin x minus a the whole thing into dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது இப்போ வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். முன்னாடியே நான் எழுதிட்டேன். ஸோ அப்போ இன்டகிரல் sin x minus a into cos a by sin x minus a வரும் பிளஸ் cos x minus a into sin a by sin x minus a dx. இங்கேயும் dx வரும்பா. sin x minus a cancel ஆயிடும். அப்போ வந்து integral cos a dx வரும் பிளஸ் sin a வெளியில எடுத்துடுறேன் cos x minus a dx இருக்கும் by sin x minus a இருக்கும். cos a வந்து என்னது? இது வந்து கான்ஸ்டன்ட் 1 into dx வந்துடும் பிளஸ் sin a இருக்கு. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த sin x minus a நான் tன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னவாகும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எனக்கு cos x minus a வந்து வந்துடும் இன்டூ 1. ஸோ அப்போ வந்து நான் இங்க tன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இன்டகிரல் இதை வந்து அப்படியே எழுதிக்கிறேன் cos x minus a இன்டூ dx பை sin x minus a வந்து வரும் அண்ட் sin x minus a is equal to t அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் cos x minus a is equal to dt by dx னு வந்து வரும். ஸோ cos x minus a into dx is equal to dt. இது வந்து x இருக்கிற இடத்துல x minus a இருக்கு, திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும். ஸோ அந்த 1 நான் எழுதலை. ஸோ அப்போ இது நியூமரேட்டர் கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ cos a integral 1 dx plus sin a வந்துடும் இன்டகிரல் dt by t வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். cos a இது வந்து x வந்துடும் பிளஸ் sin a இங்க வந்து log t வந்து வரும் பிளஸ் c. ஸோ cos x cos a வந்துடும் பிளஸ் sin a log t வந்து என்னது? log modulus sin x minus a plus c. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட்ல நீங்க பண்றதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா e to the power 5 log x இருக்கு, e to the power 4 log x இருக்கு, divided by e to the power 3 log x, e to the power 2 log x வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல இங்க என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம்னா log m to the power n, n log m வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கு 5 log x, 5 log x இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? log to the power log x to the power 5 அப்படின்னு வந்து எழுதலாமா? சோ அப்போ e log to the power e log x to the power 5 ன்னு வந்து வரும் மைனஸ் e log x to the power 4 ன்னு வந்து வரும். e log x to the power 3 மைனஸ் e log x to the power 2 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஈயோ லாகும் இ லாக் இதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் டு த பவர் 5 இருக்கும் மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4 எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா காமனா எடுக்கலாமா? ஸோ இதை என்ன காமனா எடுக்கலாம்? எக்ஸ் டு த பவர் 4 வந்து காமனா எடுக்கலாம்.
இன்டெக்ரல் அப்ளை பண்ணிக்கிறேன். x மைனஸ் ஒன் வந்துடும். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயரை வந்து காமன் எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துடும் டிஎக்ஸ். எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரும் டு த பவர் ஃபோரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண எக்ஸ் டு த பவர் என் ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம். எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் சி இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 8th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 9th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டகிரல் காஸ் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. அண்ட் நம்ம எப்பவுமே வந்து என்ன பார்ப்போம், எதை டீன்னு எடுத்துப்போம், டினாமினேட்டர்ல எதனா டிஃப்ரெண்டானது, அதாவது எதனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம். சச் தட் நம்மளுக்கு நியூமரேட்டர்ல கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது அது வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். இங்க டீன்னு எடுக்கிறோம்ல, அந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூ வருதா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்க வந்து 4 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்கு. இப்போ நான் வந்து 4 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸையே வந்து நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது 4 0 ஆயிடும். மைனஸ் இருக்கு, இது சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அப்போ 2 சைன் எக்ஸ் வந்து வரும். அண்ட் அப்புறமா சைன் எக்ஸை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா காஸ் எக்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு டினாமினேட்டர்ல வெறும் காஸ் தான் இருக்கு. வெறுமையா காஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம என்ன எடுத்துப்போம், நியூமரேட்டர்ல புட் sin x is equal to t ன்னு எடுத்து. டினாமினேட்டர்ல sin ஸ்கொயர் எக்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து சைனை தான் வந்து டீன்னு வந்து எடுத்துப்போம். cos எக்ஸ்னு வரும் ஈக்குவல் டு dt பை dxன்னு வரும். ஸோ cos x into dx is equal to dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ cos x dx நியூமரேட்டர்ல இருக்க dt வந்துச்சா, 4 மைனஸ் டி ஸ்கொயர்னு போட்டுடலாமா. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிருச்சு. ஸோ அப்போ இன்டகிரல் டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். இது டிஎக்ஸ் பை இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்றது பாருங்க. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னு, இன்டகிரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இங்க இது வந்து எப்படி எழுதலாம், இன்டகிரல் டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும், which is sin inverse of t by a வந்து என்னது 2 plus c. t வந்து என்ன எடுத்திருக்கோம், sin x னு வந்து எடுத்திருக்கோம். so sin inverse of sin x by 2 plus c னு வரும். இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 9th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th question வந்து பார்ப்போம். 10th question, integral sin to the power 8x minus cos to the power 8x by 1 minus 2 sin square x into cos square x கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறத வந்து நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், அதாவது இன்டெக்ரலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன இருக்கு, sin to the power 8x minus cos to the power 8x னு வந்து இருக்கு. இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா sin to the power 4x whole square minus cos to the power 4x the whole square னு வந்து எழுதுறேன். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து இருக்கா. அப்போ வந்து இதை எப்படி எழுதலாம், a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b ஃபார்ம்ல எழுதலாமா. ஸோ அப்போ வந்து ஏன்றது வந்து இங்க என்னது, இது sin to the power 4x. அப்போ வந்து a அப்படின்றது வந்து என்னவா இருக்கும், sin ஸ்கொயர் x the whole square. அதான் வந்து இந்த a ஸ்கொயர்னா இதுதான். ஸோ a ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், this whole thing the whole square. இந்த ஸ்கொயரை தான் நான் இங்க போட்டிருக்கேன். இந்த sin to the power 4 வந்து பிரிச்சு இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ a ஓட வேல்யூ வந்து என்னது, it is sin to the power 4x. ஸோ அப்போ a ஓட வேல்யூ வந்து என்னது, sin to the power 4x. ஸோ அப்போ இங்க வந்து நம்ம எப்படி எழுதலாம், a பிளஸ் b வந்து எப்படி எழுதலாம், sin to the power 4x பிளஸ் பிளஸ் cos to the power 4x வந்துரும் இன்டூ
sin to the power 4x minus cos to the power 4x வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா sin square x into sin square x அப்படின்னு வந்து நான் பிரிச்சு வந்து எழுதுறேன். பிளஸ் cos square x into cos square x அப்படின்னு வந்து எழுதுறேன். அண்ட் இது வந்து sin to the power 4x-ஐயும் minus cos to the power 4x-ஐயும் வந்து திருப்பி என்ன பண்ணலாம், a square minus b square ஃபார்ம்ல வந்து நான் பிரிக்கிறேன். ஸோ அப்போ வந்து இது வந்து எப்படி வந்துடும், sin square x plus cos square x னு வந்துரும் into sin square x minus cos square x னு வந்து வரும். sin to the power 4x இருக்கா, so sin to the power 4x னு இருக்கு. இது வந்து என்னது, this is a square. அப்போ a வந்து நான் என்னன்னு எடுத்துப்பேன், இது வந்து sin square x the whole square தான் வந்து a square. அப்ப a வேல்யூ என்னது, sin square x தான் வந்து a ஓட வேல்யூ. ஸோ அதை தான் வந்து இங்க எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ a will be equal to sin square x. அதே மாதிரி தான் b வேல்யூ will be cos square x. அதை தான் இங்க இருந்து திருப்பியுமே இன்னும் ஃபர்தரா திருப்பி இதே ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னவாயிடும், sin square x plus cos square x வந்து எனக்கு 1 ஆயிடும். ஸோ இங்க இந்த sin square x இருக்குல்ல, இதுக்கு வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்றேன். sin square x into 1 minus cos square x வந்துரும். பிளஸ் cos square x-க்கு போட்டுட்டு இங்க 1 minus sin square x-னு வந்து எழுதுறோம். இது வந்து 1 ஆயிடும். அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, sin square x minus cos square x இருக்கு. இது வந்து இதுக்கும் ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம், ஆனா கொஞ்சம் மாறி இருக்கும் ஐடென்டிட்டி. அது எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ sin square x minus sin square x cos square x வந்துரும். பிளஸ் cos square x minus cos square x sin x வரும். இன்டூ sin square x minus cos square x வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த பார்ட் வந்து இப்போ இதை சேர்த்து எழுதிக்கலாமா, இப்போ இதை சேர்த்து எழுதினோம்னா நம்மளுக்கு வந்து என்னவாகும், sin square x minus sin square x cos square x வந்துரும். இங்க ஒரு sin square x இருக்கு, cos square x இருக்கு, இங்கேயும் sin square x cos square x வந்து இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதினோம்னா மைனஸ் அடுத்தது மைனஸ் sin square x into cos square x வந்துரும். பிளஸ் cos square x வந்துரும். இதெல்லாம் ஒரு பார்ட். இங்க வந்து sin square x minus cos square x. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் வந்து sin square x plus cos square x என்ன வந்துரும், 1 வந்துரும். 1 மைனஸ் இங்க என்ன இருக்கு, இது ரெண்டுமே மைனஸ் 2 sin square x cos square x வந்து வரும். அண்ட் இது வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம். என்ன ஐடென்டிட்டி வரும் நம்மளுக்கு, cos 2x ஓட ஐடென்டிட்டி cos square x minus sin square x. இங்க என்ன இருக்கு, sin square x minus cos square x. அப்ப இங்க என்ன எழுதலாம், minus 2 cos 2x வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்ப இங்க வந்து நம்ம என்ன எழுதலாம், minus cos 2x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து இது இவ்வளவும் நம்ம சால்வ் பண்ணோம்ல, இது வந்து எதுக்காக, இந்த நியூமரேட்டரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ இன்டகிரல் sin இந்த sin a to the power 8x-க்கு பதிலா நான் இதை என்ன எழுத போறேன், நான் வந்து இந்த பார்ட்டை வந்து எழுத போறேன். ஸோ 1 minus 2 sin square x into cos square x into minus cos 2x வந்துரும் divided by 1 minus 2 sin square x cos square x dx னு வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இன்டகிரல் மைனஸ் காஸ் 2x dx னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மைனஸ் சைனை நான் வெளியில எடுத்துடுறேன். இன்டகிரல் காஸ் 2x dx தான் வந்து எனக்கு இருக்கும்.
ஸோ இது வந்து இன்டகிரேட் பண்ற மைனஸ் வந்துடும். cos 2x வந்து இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு sin 2x வந்து வரும். ஸோ sin 2x x இருக்கிற இடத்துல 2x இருக்கு. ஸோ 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, அதை எடுத்து டினாமினேட்டர்ல வந்து போடணும் பிளஸ் சி. ஸோ ஆன்சர் வந்து என்னது -1/2 sin 2x பிளஸ் சி வந்து ஆன்சர். அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 11th கொஸ்டின்ல இருந்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த பார்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வந்து பாருங்க. இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க டு த பவர் 8 இருக்குல்ல, இந்த டு த பவர் 8 ஸ்பிளிட் பண்ணி இங்க வந்து 4 sin டு த பவர் 4x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். cos டு த பவர் 4 x இத ஹோல் ஸ்கொயர்னு மாத்திருக்கோம். திருப்பியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி அண்ட் a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, sin டு த பவர் 4x இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம sin டு த பவர் 4x பிளஸ் cos டு த பவர் 4x sin இது வந்து a பிளஸ் b a மைனஸ் b ல எழுதியிருக்கோம். திருப்பியும் இந்த a மைனஸ் b பார்ட்ல திருப்பியும் இந்த ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணி இன்னும் ஃபர்தரா வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் இங்க இருக்கிற இந்த sin டு த பவர் 4x நான் ஸ்பிளிட் பண்ணி sin ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கேன். ஒரு sin ஸ்கொயருக்கு மட்டும் 1 மைனஸ் cos ஸ்கொயர்னு வந்து எழுதியிருக்கேன். ஒரு cos ஸ்கொயருக்கு மட்டும் 1 மைனஸ் sin ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் x பிளஸ் cos ஸ்கொயர் x 1ன்னு போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கேன். சோ அப்புறம் இது இன்டர் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த cos ஸ்கொயரையும் இன்டர் மல்டிப்ளை பண்ணி நான் எழுதியிருக்கேன். சோ இதெல்லாம் ஒன்னா சேர்த்து எழுதுனா எனக்கு வந்து என்ன வருதுன்னா sin ஸ்கொயர் x இந்த பார்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த sin ஸ்கொயர் எக்ஸும் cos ஸ்கொயர் எக்ஸும் சேர்ந்தா என்னது 1. அததான் இந்த 1 போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேம் டேர்ம், மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்ணிட்டு அந்த டேர்ம் எழுதிடணும். நார்மலா இப்போ நம்ம வந்து -1 இருந்தா என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு அந்த டேர்மை போட்டுருவோம். அதே தான் வந்து இங்க நான் பண்ணியிருக்கேன். இங்க நியூமரிக்கல் வேல்யூ, இங்க வந்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ஐடென்டிட்டி என்னது, cos 2x is equal to cos square x minus sin square x. அதனால இது வந்து சைனை மட்டும் மாத்தி போட்டு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காஸ் இல்ல, காசுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் cos 2xன்னு வந்து வரும். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். அண்ட் இது வந்து நார்மல் இன்டகிரேஷன். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நிதானமா வந்து பாருங்க. புரியலன்னா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி வீடியோவை வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.